வீடியோவில் கிறிஸ்மஸுக்கு பிஸ்கெட்டை வச்சு ரொம்ப சிம்பிளாக கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆனியன் ரிங்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு இனிப்பாகவும் காரமாகவும் எல்லா டேஸ்ட்டும் கலந்துருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஆனியன் ரிங்ஸ் பண்ணுறதுக்கு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கூட தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரிங் மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேயராக உரித்து எடுத்துக்கணும். எல்லாத்தையும் இது மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கூடவே காரத்துக்கு 1/2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. கூடவே 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 ப்ரெட்டை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் கடாய் போட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த மாவில் முக்கி இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதுதான். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், செவந்துருச்சு. எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். எல்லா வெங்காயத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஆனியன் ரிங்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆனியன் ரிங்ஸை கிறிஸ்மஸ்க்கு செய்கிறீங்களோ இல்லையோ, பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. இனிப்பாகவும் கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.